காண விரும்பும் அடையாளம். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவோடு தேவையில்லாமல் வீண் விவாதம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பரிசேயர்களும் ஒன்றுபோல விவாதம் பண்ணுவதில்லை. பரிசேயர்களுக்குள் வித்தியாசம் உள்ளது. இயேசு கிறிஸ்து இதுவரையிலும் நடப்பித்த அடையாளங்களை சில பரிசேயர்கள் அங்கீகரிக்கவில்லை. தங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்து மேலும் ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் விரும்புகிறார்கள். போதகரே, அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். வீண் விவாதம் பண்ணும் வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் இயேசு கிறிஸ்துவை போதகரே என்று அழைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை போதகரே என்று அழைப்பது கண்ணியமான வார்த்தைதான். இவர்கள் கிறிஸ்துவுக்கு மரியாதை காண்பிப்பதாக நடிக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளத்திலோ கிறிஸ்துவின் மீது மரியாதை எள்ளளவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை போதகரே என்று அழைக்கிற எல்லோருமே அவருடைய ஊழியக்காரர்கள் அல்ல. வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் உம்மாலே ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்று அவரிடம் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் அடையாளத்தை காண விரும்புவது சரியான காரியம்தான். தம்முடைய தெய்வீக ஊழியத்தை உறுதி பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிறார். ஏற்கனவே அவர் பல அடையாளங்களை காண்பித்து விட்டார். பரிசேயர்களுக்கும் வேத பாரகருக்கும் இயேசு கிறிஸ்து இதுவரையிலும் காண்பித்த அடையாளங்கள் போதுமானதாக இல்லை. இருதயத்தில் பெருமை உள்ளவர்கள் தேவனிடத்தில் வருவது போல நடிப்பார்கள். ஆனால் இயேசுவுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் சாக்கு போக்குகளை கூறுவார்கள். மனுஷருடைய குற்றச்சாட்டுக்களை இயேசு கிறிஸ்து தமது பாதுகாப்புக்கு ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. பொல்லாத விபசார சந்ததி. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. தம்மிடத்தில் வீண் விவாதம் செய்கிறவர்களின் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்து நிராகரித்து விடுகிறார். அவர்களை பொல்லாத விபசார சந்ததியார் என்னும் கடின வார்த்தைகளினால் அழைக்கிறார். இந்த கடின வார்த்தையை பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் மாத்திரம் என்று கட்டுப்படுத்தாமல் யூத மார்க்கத்தார் அனைவரையும் இதே கடின வார்த்தையினால் கடிந்து கூறுகிறார். யூதர்கள் பொல்லாத சந்ததியாராக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இதுவரையிலும் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்திருக்கிறார். இவற்றையெல்லாம் அவர்கள் கண்டும் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அங்கீகரியாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள்.
தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தியதோடு நிறுத்தி கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றச்சாட்டுக்களை கூறி அவரை தூஷிக்கிறார்கள். அவர் நடப்பிக்கும் அற்புதங்களை குற்றப்படுத்துகிறார்கள். ஆகையினால் இவர்கள் விபசார சந்ததியாராக இருக்கிறார்கள். யூதர்கள் ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர்கள். ஆனால் ஆபிரகாமின் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இவர்களிடத்தில் காணப்படவில்லை. தங்களுடைய ஆவிக்குரிய விபசாரத்தினால் தேவனை விட்டு விலகி போய் விட்டார்கள். ஆபிரகாமும் இஸ்ரவேலும் இவர்களை தங்களுடைய சந்ததியாக அங்கீகரிக்க மாட்டார்கள். திருமணத்தின் போது ஒரு ஸ்திரீ தன் கணவனோடு உடன்படிக்கையில் இணைக்கப்படுகிறாள். இந்த உடன்படிக்கையை மீறும் ஸ்திரீ தன் கணவனுக்கு உண்மை உள்ளவளாக இருக்க மாட்டாள். அவனை விட்டு ஓடிப்போய் விடுவாள். இது போலவே இஸ்ரவேல் சந்ததியார் தேவனோடு உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனோடு செய்த உடன்படிக்கையை யூதர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் மீறிவிட்டார்கள். தேவனை விட்டு விலகி போய் விட்டார்கள். குற்ற உணர்வுகள் யூதர்களை பாதிக்கிறது. மெய்யான தேவனை ஆராதிக்காமல் இவர்கள் தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டார்கள். தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடுகிறார்கள். தேவனை நம்பாமல் அவருடைய அற்புதங்களை நம்பலாம் என்று நினைக்கிறார்கள். இவர்களைத்தான் இயேசு கிறிஸ்து பொல்லாத விபசார சந்ததி என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து தாம் இதுவரையிலும் நடப்பித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தவிர புதியதாக வேறு எந்த அற்புதத்தையும் இவர்களுக்கு நடத்தி காண்பிக்கவில்லை. இவர்களுக்கு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் மாத்திரமே கொடுக்கப்படும். பரிசுத்தவான்களின் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஆர்வமாகவும் ஆயத்தமாகவும் இருக்கிறார். அதே வேளையில் மனுஷருடைய பேராசைகளையும் சுய இச்சைகளையும் வேடிக்கை விளையாட்டுகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்னும் விருப்பம் இயேசு கிறிஸ்துவிடம் இல்லை. கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்கிறபடியினால் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். தங்களுடைய விசுவாசத்தை உறுதி பண்ணுவதற்காக, பலப்படுத்துவதற்காக கர்த்தரிடத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கேட்டவர்களுக்கு தேவன் அவற்றை கிருபையோடு நிறைவேற்றினார். ஆபிரகாமும் கிதியோனும் இதுபோல கர்த்தரிடத்தில் அடையாளங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் தங்களுடைய அவிசுவாசத்திற்கு சாக்குப்போக்கு சொல்லுவதற்காக யாராவது அடையாளத்தை கேட்டால் தேவன் அதை அவர்களுக்கு காண்பிப்பதில்லை. பரிசேயர்கள் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதையும் காண்பதில்லை. இதுவரையிலும் காண்பிக்கப்பட்ட அடையாளங்களை விட யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் சற்று வித்தியாசமானது. ஆயினும் இது மிகவும் முக்கியமானது. தமது வல்லமையினால் இயேசு கிறிஸ்து மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்ததே யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமாகும். மற்ற எல்லா அடையாளங்களை விட இந்த அடையாளமே பிரதானமானது. ஆனால் யூதர்களோ இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர் தெழுந்ததை நம்பவில்லை. இயேசுவின் சீஷர்கள் அவருடைய சரீரத்தை களவாடி சென்றிருப்பார்கள் என்று குற்றம் சுமத்தினார்கள். பார்க்கவே முடியாது என்று தீர்மானமாக இருக்கிறவர்கள் குணப்படுத்த முடியாத குருடராக இருக்கிறார்கள். தூங்குகிறவர்களை எளிதாக எழுப்பிவிடலாம். தூங்குகிறவர்கள் போல் நடிப்பவர்களை எழுப்புவது கடினம். யோனாவும் பெரிய மீனும். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை இயேசு கிறிஸ்து விவரித்து கூறுகிறார். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அதுபோலவே இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் 3 நாள் கல்லறையில் இருந்து அதன் பின்பு உயிரோடு எழும்பினார். 3வது நாளில் யோனா மீனின் வயிற்றில் இருந்து வெளியே வந்து இந்த பூமியில் மறுபடியும் ஜீவனோடு இருந்தார். அதுபோல இயேசு கிறிஸ்துவும் 3வது நாளில் மறுபடியும் உயிர் பெற்று தமது கல்லறையை விட்டு எழும்பி வந்தார். புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அனுப்பப்பட்டார். இதுவே யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்பதற்கு அர்த்தமாகும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவித்த காலத்தில் ஜனங்களுடைய சுபாவம், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் தாழ்வான நிலைமையை குறித்து விவரித்து கூறுகிறார். இந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு பக்குவப்படாத ஜனங்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய உள்ளான சுபாவம் ஒன்றாகவும் வெளித்தோற்றம் வேறொன்றாகவும் இருக்கிறது. இவர்களுடைய சுபாவங்களின் நிறம் இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. நித்திய காரியங்களே மெய்யான நிலையான காரியமாக இருக்கும்.
மற்றவையெல்லாம் மாறும். யோனாவும் நினிவே பட்டணத்தாரும். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இயேசு கிறிஸ்து நினிவே பட்டணத்தாரை புகழ்ந்து கூறுகிறார். இவர்கள் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமாக இருக்கிறது. ஆனால் நினிவே பட்டணத்தாரை போல இக்காலத்து ஜனங்கள் மனம் திரும்புவதில்லை. நினிவே பட்டணம் அழிவுமிக்கப்பட்டிருந்தது. அந்த பட்டணத்தார் மனம் திரும்பியதினால் அவர்கள் அழிவில் இருந்து தப்பித்துக் கொண்டார்கள். நினிவே பட்டணத்தாரை போல யூதர்கள் மனம் திரும்பவில்லை. தங்கள் இருதயத்தை கிறிஸ்துவுக்கு விரோதமாக கடினப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்றால் தங்களுக்கு அழிவு நிச்சயம் என்பது தெரிந்தும் அந்த அழிவை நோக்கி விரைந்து ஓடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பலமுறை தம்மிடத்தில் வருமாறு ஜனங்களை அழைக்கிறார். பொது இடங்களிலும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலும் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணினார். நாம் மனம் திரும்பவில்லை என்றால் நமக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பையும் அதன் ஆபத்தையும் இயேசு கிறிஸ்து எச்சரித்து கூறியிருக்கிறார். நாம் மனம் திரும்பினால் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தாம் உண்மை உள்ளவராக இருப்பதை அவர் உறுதி பண்ணி இருக்கிறார். ஏராளமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு கிறிஸ்து நடப்பித்திருக்கிறார். ஆயினும் யூதர்கள் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பவில்லை. நினிவே பட்டணத்தாரோ யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். நன்மையான காரியங்கள் சிலருடைய ஆத்துமாவிற்கு உதவியாகவும் சாதகமாகவும் உள்ளது. ஆனால் வேறு சிலருடைய ஆத்துமாக்களுக்கோ எந்த நன்மையான காரியமும் ஒரு நன்மையும் செய்வதில்லை. நன்மைக்கு பதிலாக அது கேடாகவே முடிகிறது. நம்முடைய சமாதானத்திற்குரிய காரியங்களை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். சமாதானத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் பகலின் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தாரும் யூதரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். தாங்கள் ரட்சிக்கப்படாததற்கு யூதர்கள் பல காரணங்களை சாக்குப்போக்காக கூறுவார்கள். அப்போது நினிவே பட்டணத்தார் இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதன் விவரம் வருமாறு: தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். தென் தேசத்து ராஜஸ்திரீ. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். தென் தேசத்து ராஜஸ்திரீ என்பது சேபாவின் ராஜஸ்திரியை குறிக்கும் வார்த்தையாகும். யூதர்கள் மனம் திரும்பாமல் போனதற்கு நினிவே பட்டணத்தார் அவர்கள் மீது குற்றம் சுமத்துவார்கள். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் போனதற்காக சேபாவின் ராஜஸ்திரி இவர்கள் மீது குற்றம் சுமத்துவாள். சாலமோனின் ஞானத்தை கேட்பதற்காக சேபாவின் ராஜஸ்திரி தூர தேசத்தில் இருந்து எருசலேமுக்கு வந்தாள். ஆனால் யூதர்களோ இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இருந்தும் அவருடைய ஞானத்தை கேட்பதற்காக அவரிடத்தில் வரவில்லை. சாலமோனிடத்தில் வருமாறு சேபாவின் ராஜஸ்திரிக்கு யாரும் அழைப்பு கொடுக்கவில்லை. எருசலேமுக்கு வந்தால் அவள் மரியாதையாக வரவேற்கப்படுவாள் என்னும் உறுதிமொழியும் அவளுக்கு தரப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்மிடத்தில் வருமாறு நம்மை அன்போடு அழைக்கிறார். அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தென் தேசத்தில் இருந்து சாலமோனை பார்ப்பதற்கு வந்த ராஜஸ்திரியின் உள்ளத்தில் நிச்சயம் எதுவும் இருந்திருக்காது. தன்னுடைய நீண்ட பிரயாணம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குமா என்பதே அவளுக்கு தெரியாது. நிச்சயம் இல்லாமலேயே அவள் எருசலேமுக்கு வந்தாள். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது நிச்சயத்தோடு வரலாம். கிறிஸ்துவிடம் வந்தால் அவருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு கிடைக்கும் என்னும் நிச்சயம் நமக்கு உள்ளது. தென் தேசத்து ராஜஸ்திரியோ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். ஆனால் நாமோ கிறிஸ்துவுக்கு அருகாமையிலேயே இருக்கிறோம். கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு சமீபமாக இருக்கிறது. அவர் நமது வாசற்படியில் வந்து நமது கதவை தட்டுகிறார். நாம் கிறிஸ்துவுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறோம். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய அரசியலையும் தத்துவத்தையும் கேட்பதற்காகவே வருகிறாள். அவளை பொறுத்த அளவில் இதுவே ஞானம்.
சாலமோனிடம் இந்த ஞானமே உள்ளது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடமோ ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானம் உள்ளது. ராஜஸ்திரியால் சாலமோனின் ஞானத்தை கேட்கத்தான் முடியும். தன்னுடைய ஞானத்தை சாலமோனால் அவளுக்கு தர முடியாது. ஆனால் கிறிஸ்துவோ தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு மெய் ஞானத்தை தருகிறார். நியாய தீர்ப்பு நாளில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத யூத ஜனங்கள் தங்களுடைய அவிசுவாசத்திற்கு ஏதாவது சாக்கு போக்குகளை காரணமாக கூறுவார்கள். ஆனால் அப்போது இந்த ராஜஸ்திரியோ இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். திரும்பி வரும் அசுத்த ஆவி. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை மிகவும் கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். சில ஜனங்கள் சாத்தானுடைய பிடியில் நீண்ட காலமாக சிக்கிக் கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களை பற்றி இங்கு விவரிக்கிறார். இவர்களை விட்டு அசுத்த ஆவி புறப்பட்டு போய்விட்டது. ஆனால் மறுபடியும் தன்னுடைய பொல்லாத வல்லமையோடு இவர்களுக்குள் உட்புகுந்து விட்டது. சமீபத்தில்தான் இயேசு கிறிஸ்து பிசாசு பிடித்திருந்த குருடும் ஊமையுமானவனை சொஸ்தமாக்கினார். அவனிடத்தில் இருந்த பிசாசை துரத்தினார். ஆனால் பரிசேயரோ பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சபூலினாலே இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துவதாக குற்றம் சுமத்தினார்கள். இயேசுவுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்றும் குற்றச்சாட்டு கூறினார்கள். இந்த ஜனங்கள் சாத்தானுடைய வல்லமையினால் எவ்வாறு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கு விவரித்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து ஒருவனிடத்திலிருந்து ஒரு பிசாசை துரத்தும் போது அது நிரந்தரமாக துரத்தப்படும். மறுபடியும் அந்த சரீரத்துக்குள் வருவதற்கு பிசாசுக்கு அனுமதி மறுக்கப்படும். இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தும் போது ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் யூத ஜனங்களையும் அவர்களுடைய தேசத்தையும் குறிப்பிடுகிறார். இவர்களை பொல்லாத சந்ததியார் என்று அறிவித்து இவர்களுக்கு அப்படியே சம்பவிக்கும் என்று கூறுகிறார். இந்த சந்ததியார் இப்போது சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். பின்பு சுவிசேஷத்தை புறக்கணித்துவிட்டு தங்கள் ஆத்தும ரட்சிப்பை இழந்து போவார்கள். இயேசு கிறிஸ்து இங்கு கூறிய எச்சரிப்பு எல்லா தேசத்தாருக்கும் எல்லா சபைக்கும் உரியது. இயேசு கிறிஸ்துவின் ஆதி அன்பை விட்டு நாம் விலகிச் சென்று விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்குள் செய்த நற்கிரியைகளை மறந்துவிடக்கூடாது. நமது இருதயத்தை தேவன் புதுப்பித்ததை மறந்துவிடாமல் ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துவை மறந்து விடுகிறவர்கள் தாங்கள் விட்டு வந்த பொல்லாத ஜீவியத்திற்கு மறுபடியும் திரும்பி விடுகிறார்கள். இவர்களுடைய முன் நிலைமையிலும் இவர்களுடைய பின் நிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்போது பிசாசின் வல்லமை இவர்களை 7 மடங்கு அதிகமாக ஆளுகை செய்யும்.